நிதிக்கரை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிதிக்கரை சந்திரன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்னொரு புது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். புது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னா ஏதோ எல்லாருக்கும் புதுசு அப்படிங்கிறதில்ல. நம்ம நேயர்களை நான் மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். நம்ம நேயர்களே சிலர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டில் முதலீடு செஞ்சுருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெருவாரியான ஆட்களுக்கு இந்த ப்ராடக்ட் புதுசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அது என்னென்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கலந்தோம்னா, அதாவது மனிதன் பாதி மிருகம் பாதி இரண்டும் கலந்த கலவை நான்னு கமல் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இது ரியல் எஸ்டேட் பாதி மியூச்சுவல் ஃபண்டு பாதி இரண்டும் கலந்த கலவை தான் அந்த ரீட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டு இந்தியாவுக்கு அறிமுகமானதே 2007 ஆண்டில் தான் அறிமுகமானதுன்னா, அப்போ தான் செபி, நம்ம பங்கு சந்தை முதலீட்டு வழிகாட்டுற இந்தியாவில் இருக்கிற ஆணையம் இருக்கு இல்லையா, செபி, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த செபி தான் இந்த மாதிரியான ப்ராடக்டை இந்தியாவில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் கேட்டு அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை 2007 ஆண்டு தொடங்குகிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கி அதுக்கப்புறம் 2014 ஆண்டு, கிட்டத்தட்ட 2014 கூட செப்டம்பர் 26 தான் இதுக்கான ரெகுலேஷன்ஸ் முறைப்படி செபியால் அறிவிக்கப்படுது. ஸோ அப்போது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பொதுவாக போன வீடியோவில் கூட பார்த்தோம், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதிக முதலீடு தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு வீட்டு மனை வாங்கணும்னு நீங்கள் நினச்சா கூட சில லட்சங்களாவது முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு கம்மியாக முதலீடு செய்யணும், ரியல் எஸ்டேட் பக்கம் போகக்கூடாது, வேறு விதமான முதலீட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது, அந்த வளர்ச்சியை என்னால் அனுபவிக்க முடியாதா, ஆனால் என்னால் இன்றைக்கி பெரிய அளவில் முதலீடு செய்ய முடியாது அப்படிங்கிற சூழலில் ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு ரியல் எஸ்டேட் தொடர்பான அந்த வளர்ச்சியும் அதனோட பலனும் அந்த க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் பெனிஃபிட்டாக கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட்டு இது அப்படிங்கிறது. எதனாலனா, இப்போ நம்ம ஏற்கனவே பங்கு சந்தை முதலீட்டில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பங்கு சந்தை முதலீட்டில் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னென்னா, ஒரு நேரடியாக ஒரு பங்கில் முதலீடு செய்கிறது பற்றிய தகவலும் அதை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற நேரமும் இல்லாத ஒரு நபர். ஏன்னா பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சால் அது கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். நம்ம இப்போ கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், வாங்கி உங்கள் லாக்கரில் எடுத்து போய் போட்டிங்கன்னா அது பாட்டு அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை. அந்த பங்கு சந்தையை எந்த பங்கு நீங்கள் வாங்குறீங்க, அந்த துறையை எப்படி செயல்படுது, அதில் ரெகுலேஷன்ஸ் எதாவது வருதா, அந்த ரெகுலேஷன் இதை எப்படி பாதிக்கும்லாம் மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி மானிட்டர் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கான நேரமோ அது புரிதல் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா, அங்கே நீங்கள் முதலீடு செஞ்சிங்கன்னா இந்த துறை தொடர்பான நிபுணர்கள் அதை மொத்தமாக இது மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி அந்த மொத்த தொகையை பல்வேறு பங்குகளில் முதலீடு செஞ்சு அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது அதில் வரக்கூடிய ஏற்றங்கள் அதனோட பலன்களை உங்களுக்கு டிவிடெண்டாக பிரித்து கொடுப்பாங்க. டிவிடெண்டாக இல்லாமல் அது தொடர்ந்து வளர்ச்சி அடைகிற மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குது. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம மேற்கொண்டு இது பற்றி இப்போ பேச வேணாம், நம்ம தனியாக பின்னாடி பேசலாம். ஆக பங்கில் முதலீடு செய்ய போதுமான நேரமும் அது புரிதலும் இல்லாதவங்க மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சு அதனோட பலன் அடைகிற மாதிரி, ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவு முதலீடு செய்ய வசதி இல்லாதவங்க சின்ன அளவில் முதலீடு செஞ்சு இந்த முதலீடுகள் இது மாதிரி நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி அந்த மொத்த முதலீடில் ரியல் எஸ்டேட்டில் ஒரு நிபுணர்கள் அந்த துறை நிறுவனங்கள் முதலீடு செஞ்சு அதனோட வளர்ச்சி அதை முதலீட்டாளருக்கு பிரித்து கொடுக்குறது தான் ரீட்ஸ் அப்படிங்கிறது. அதுதான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இதை இந்தியாவில் ஒரு ட்ரஸ்ட்டாக நிர்வகிக்கிற மாதிரி நம்ம செபி ரெகுலேஷன் உருவாக்கியிருக்காங்க. அதனால் நம்ம இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882 அதுபடி ரீட்ஸ் எல்லாம் இந்தியாவில் ஒரு ட்ரஸ்ட்டாக தான் பதிவு பண்ணியிருக்காங்க.
அதுக்கு சில நிபந்தனைகள், ஆரம்ப கட்ட தகுதி நிபந்தனைகளையும் செபி விதிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 500 கோடி ரூபாய் அளவு வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து சொத்துக்களை நிர்வகிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். அதில் வந்து ஒரு 25%னா வந்து பொதுமக்களுக்கு பங்குகளாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் ரீட்ஸ் ஆரம்பித்த போதே போட்டாங்க. அதே மாதிரி இந்த முதலீடு போடுறாங்க இல்லையா, நம்ம சொன்ன மாதிரி 500 கோடி, அந்த 500 கோடியில் நீங்கள் சொத்து வாங்கும்போது குறைஞ்சபட்சம் அதில் 80% முதலீடாவது வந்து கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கி வருமானம் தரக்கூடிய மாதிரியான சொத்துக்களில் முதலீடு செய்யணும். மீதி 20% ஒன்றா இன்றைக்கி இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சொத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிபந்தனையாக இருக்குது. ஏன் இது இப்படி நிபந்தனை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்படி மொத்தமாக 500 கோடியும் எடுத்தும்போது புது ப்ராஜெக்டில் போட்டால் அது டெவலப் ஆகி என்றைக்கு ரிட்டர்ன் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் அதில் முதலீடு செய்கிற முதலீட்டாளர்களுக்கு பாதிப்பு வருங்கிறதுனால செபி வந்து 80% ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து இப்போதைக்கு ரிட்டர்ன் தரக்கூடிய கட்டி முடிக்கப்பட்ட இதில் வந்து முதலீடு செய்யணும்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரியான ரீட்ஸ் தொடங்கி நடத்துகிற அந்த அமைப்புகள் இல்லை நிறுவனங்கள் இந்த மாதிரி 80% அசட்ஸுக்கு வந்து ஒரு ஐடி பார்க்கு, இல்லை ஒரு ஹோட்டல், இல்லைனா ஒரு மால், இந்த மாதிரியான அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை தான் வந்து முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி இந்த மாதிரியான ரீட்ஸ் தொடங்குறவங்க குறைஞ்சபட்சம் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு 5 வருஷமாவது அனுபவம் இருக்கணும். 5 வருஷத்துக்கு குறைவில்லாத அனுபவம் இருக்கணும். அந்த நிறுவனம் வந்து குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபாய் அளவு வந்து நிகர சொத்து மதிப்பு கொண்ட நிறுவனமாக இருக்கணும். டாம், டிக் அண்ட் ஹரியெல்லாம் போய் நான் ரீட்ஸ் தொடங்குறேன்னு சொல்ல முடியாது. குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபாய் அளவு வந்து அவங்களுக்கு நிகர சொத்து மதிப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிபந்தனையெல்லாம் வந்து வச்சுருக்கு. அந்த அடிப்படையில் தொடங்குறவங்க வந்து அந்த ரீட்ஸை வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் யூனிட் இருக்கோ அதே மாதிரி ரீட்ஸில் யூனிட் வச்சு அந்த யூனிட்ஸை வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடலாம். அந்த இதை வந்து நம்ம முதலீட்டாளர்கள் எப்படி பங்கு வாங்குகிறாங்களோ அதே மாதிரி இதையும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படி தான் வந்து இந்தியாவில் வந்து முதல்ல வந்து செபியோட கட்டுப்பாட்டில் அதனோட வழிகாட்டுதலில் அதனோட ஆளுமைக்கு உட்பட்டு, ஏன்னா கைட்லைன்ஸ் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க, மானிட்டரும் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து இந்தியாவில் ரீட்ஸ் அப்படிங்கிறது தொடங்குச்சு. அந்த வகையில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் ரீட்ஸ் அப்படிங்கிறது வந்து எம்பசி ஆஃபீஸ் பார்க் அப்படிங்கிற ரீட்ஸ் தான் வந்து முதல்ல இந்தியாவில் தொடங்குச்சு. அந்த நிறுவனம் வந்து தொடங்கின பின்னணியில் இருந்த நிறுவனம் எதுனா பிளாக்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கட்டுமானத்துறையில் ரொம்ப நாள் அனுபவம் உள்ள அந்த அமைப்பும் எம்பசி குரூப் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து அதை தொடங்கினாங்க. 2019 ஏப்ரல் 1 தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு இந்த எம்பசி ஆஃபீஸ் பார்க் ரீட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து தொடங்குறாங்க. ஸோ இது வந்து 2019 தொடங்கிச்சு. சரி, இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பங்கு சந்தையில் பட்டியலிட்ட அளவில் கிட்டத்தட்ட 5 ரீட்ஸுகள் இந்தியாவில் இருக்குது. அந்த 5 ரீட்ஸுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்னது எம்பசி ஆஃபீஸ் பார்க் ரீட்ஸு, 2வது ப்ரூக்ஃபீல்டு இந்தியா ரீட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க் அப்படின்னு சொல்லி அது ஒன்று இருக்குது. இந்த ப்ரூக்ஃபீல்டு இந்தியா ரீட்ஸ் வந்து தொடங்கினது 2021 பிப்ரவரியில். அதே மாதிரி மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க் அப்படிங்கிறது 2020 ஆகஸ்ட் மாதம் அதை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸஸ் செலக்டட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரீட்ஸ் இருக்குது. அது வந்து 2023 மே மாதம் தொடங்குறாங்க. கடைசியாக வந்து 2025 ஆகஸ்ட்டில் நாலேஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரீட்ஸ் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்தியாவில் வந்து இப்போது பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட ரீட்ஸ் அப்படின்னு சொன்னால் 5 ரீட்ஸுகள் இருக்குது. இந்த 5 ரீட்ஸில் நீங்கள் வந்து எந்த ரீட்ஸு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு பார்த்து அதில் வந்து முதலீடு செய்யலாம்.
அது மூலமாக இன்றைக்கி வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து முதலீடு செய்ய இன்னொரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் பெரும் முதலீடுகள் செய்ய முடியாதுங்கிறவங்க ஒரு குறைந்த அளவு பணத்தை கூட நீங்கள் வந்து இதில் வந்து முதலீடு செஞ்சு இது மூலமாக வந்து அதனோட பலனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்போது இன்னொரு விஷயமும், இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் தொட்டு பேசிட்டு இதில் சொல்கிறதுனால, இப்போது ஒரு பங்குகள் வந்து பொதுவாக இந்தியாவில் முகமதிப்பு 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்ற மதிப்புலையும் இருக்குது. ஆனால் பொதுவாக பரவலாக பெரும்பகுதி வந்து 10 ரூபா முகமதிப்பு கொண்ட பங்குகள்னு சொல்கிறாங்களே, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் 10 ரூபாய்க்கெல்லாம் அப்படி இல்லை. சில ரீட்ஸ் எல்லாம் வெளியிடும் போதே 100 ரூபா, 120, 300 ரூபா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த விலைகள் வந்து எப்படி பங்கு சந்தை ஏற்ற இறக்கம் இருக்கோ, அதே மாதிரி இதுவும் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த ரீட்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த சொத்து வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ரீட்ஸுகள்லாம் வாங்குகிற சொத்துக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எந்த மாதிரி சொத்துக்கள்லாம் வாங்குகிறோன்னு சொல்லி. ஹோட்டல்ஸ் வாங்குகிறாங்க, அதே மாதிரி ஐடி பார்க்ஸ் வாங்குகிறாங்க, அப்புறம் மால்ஸ் வாங்குகிறாங்க. அது இல்லாமல் பெரிய பெரிய ஆஃபீஸ் பில்டிங்ஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் ஆஃபீஸ் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான மிகப்பெரிய ஆஃபீஸ் பார்க்ஸ் எல்லாம் வந்து வாங்குகிறாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் வாடகை விடும்போது அதிலிருந்து வந்து அவங்களுக்கு வந்து வாடகையாக ரிட்டர்ன் கிடைக்குது. அந்த ரிட்டர்னை செபியோட ரெகுலேஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னா, 90% வந்து இன்வெஸ்டருக்கு பிரித்து கொடுக்கணும். அவங்க வாடகை மூலமாக பெறலாம், இல்லை வேறு எந்த வகையிலும் அந்த வருமானம் வர்றத அவங்க வந்து 90% ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறத முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து செபி வந்து ஒரு மேண்டேட்டட் கண்டிஷனாகவும் வந்து போட்டிருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த ரீட்ஸில் முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அதுதான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி இந்தியாவில் தான் வந்து இப்படி வந்து இருக்குது, இந்த ரீட்ஸ் வந்து அதிக பாப்புலர் இல்லையே, அப்போது அதில் எவ்வளோ பேர் முதலீடு பண்ணுவாங்க, அப்போது அதில் முதலீடு பண்ணும்போது பங்கு சந்தையிலலாம் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த லிக்விடிட்டி இதில் கிடைக்குமா? அதாவது லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, நான் நினச்ச நேரத்துக்கு இதை போய் வாங்க முடியுமா, நினச்ச நேரத்துக்கு விற்க முடியுமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா, சந்தையில் நிறைய பேர் இதை வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து இன்றைக்கி சூழலில் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, பயங்கரமான லிக்விடிட்டி இருக்குது, வாங்க நீங்கள் எப்போனா என்ன நினச்சாலும் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறதா நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வேண்டாம். அப்படி இல்லை. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அண்மையில் செபி வெளியிட்ட ஒரு கைட்லைன்ஸ் உதவும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, செபி வந்து 2025 நவம்பர் 28 இன்னொரு சர்க்குலர் வெளியிட்டாங்க. அந்த சர்க்குலர் படி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு வந்து அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபண்ட்ஸு, அந்த மாதிரியான நிறுவனங்களும் கொஞ்சம் கொஞ்சம் முதலீடு செஞ்சாங்க. பட் அது வந்து இதுக்கு மேலே ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து டேக்ஸ் பர்பஸுக்காக அப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எஃபெக்டிவ் டேட் வந்து 2026 ஜனவரி 1. ஸோ இப்படி ஒரு ரெகுலேஷனை வந்து செபி வந்து வெளியிட்டிருக்கிறதுனால இது தொடர்பாக இந்த நிபுணர்கள், அதாவது இந்த டேக்ஸ் ரிலேட்டடான்னு சொன்னோம் இல்லையா, அதனால் டேக்ஸ் ரிலேட்டடான, இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான துறை நிபுணர்கள் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் அதாவது வரக்கூடிய காலங்களில்
மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இந்த ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் வந்து ரீட்ஸில் அதிக அளவு முதலீடு செய்வாங்க. முன்னே செய்திருந்த அளவை விட இதுக்கு மேலே அதிக முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இன்றைக்கி பங்கு சந்தை வந்து மிகப்பெரிய அளவு வீழ்ச்சியை சந்தித்து, அதுவும் குறிப்பாக ஐடி துறை பங்குகள்லாம் வந்து பெரிய விவாதத்துக்குரிய அம்சமாக போயிட்டுருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம் இருந்தால், கட்டாயம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து மாற்று திசையில் யோசிப்பாங்க. அப்படி மாற்று திசையில் யோசிக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு ப்ராடக்டாக அவைலபிள் அப்படின்னா அது ரீட்ஸு. அதனால் ரீட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாச்சுன்னா நேச்சுரலாக அங்கே வந்து டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகும்போது அதனோட விலையும் அந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறதும் கூட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதை பற்றிய புரிதல் உள்ள நிபுணர்கள் சொல்கிற கருத்து. அதனால் லிக்விடிட்டி அப்படிங்கிற விஷயத்துலேயும் நமக்கு வந்து வரக்கூடிய காலங்களில் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இதில் வந்து நாம் முதலீடு செய்கிறதுக்கு ஒரு கட்டாயம் இன்னொரு ப்ராடக்டாக கன்சிடர் பண்ணலாம். நான் இப்படி சொல்கிறது மூலமாக நீங்கள் வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டு மொத்தத்தையும் இதில் போடலாமா அப்படின்னு யாராவது யோசிச்சிங்கன்னா கட்டாயம் அது தப்பு. இது வந்து செபியால் கட்டுப்படுத்துகிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. வரக்கூடிய காலங்களில் மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்னும் அதிகமாக அப்படிங்கிறீங்க. இது தவிர சிறு முதலீட்டாளர்கள்லாம் கூட அதிகமாக முதலீடு செஞ்சால் இது வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடு இல்லையா? அப்போ நான் மற்ற முதலீடெல்லாம் விட்டுட்டு இது தூக்கி போட்டுடுறேன், ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் நான் வந்து அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். என்ன அப்படின்னா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் த சேம் பேஸ்கெட் அப்படிங்கிறது இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே பொருந்தும். அதனால் இது பற்றிய ஒரு புரிதலும் இது பற்றிய ஒரு தெளிவும் உங்களுக்கு ஏற்படுற வரையும் உங்கள் முதலீடில் ஒரு பகுதியை மட்டும் இதில் போட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள். இது எப்படி ஏறிடுதா இறங்குதா, என்ன நடக்குது இதில், இது அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பகால புரிதலுக்காக ஒரு சிறிய அளவில் முதலீடு செஞ்சு அதில் ஏற்படுற அனுபவத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனாலும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட அசட் அலோகேஷனில் உங்கள் முதலீட்டு மொத்த தொகையில் ஒரு பகுதியை மட்டும் இதில் முதலீடு செய்யுங்க. அது நீண்ட காலத்துக்கும் சரி குறுகிய காலத்துக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ரீட்ஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், நான் வந்து இந்த ரீட்ஸ் ஓட ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருந்தது, அந்த யூனிட் விலையோட ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அதனால் இதில் வந்து இறக்கமே இருக்காது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாம். ஆனால் நீண்ட கால அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஏற்றம் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் மாதிரி இல்லாமல் முதலீடு செய்யும்போது நல்ல ரிட்டர்ன் தரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான புரிதல் நமக்கு ஏற்படுது. ஆனால் இன்னொரு விஷயம், இதில் இப்போ ரிஸ்கே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் சொல்லிட முடியாது. இதில் ரிட்டர்ன் நமக்கு எப்படி கிடைக்குது, நமக்கு வந்து அந்த ஆஃபீஸ் பார்க்கோ இல்லை மற்ற விஷயங்களையோ அவங்க வாடகைக்கு விடுறாங்க, வாடகை கிடைக்கிறதுனால வருது. அப்போது வாடகைக்கு ஒரு ஆள் தொடர்ந்து ஒரு இன்ஃபினிட்டின்ற மாதிரி எந்த காலத்துக்கும் அவர் வாடகைக்கு அங்கே இருந்திருப்பாருன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லைல்ல. அவர் ஒரு 3 வருஷம் இல்லை 5 வருஷம் கான்ட்ராக்ட் போடுறாரு, இல்லை 1 வருஷத்துக்கே கான்ட்ராக்ட் போடுறாருன்னா அது வரையும் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியேறவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ரினியூ பண்ணிவிட்டு அங்கேயே கண்டினியூ பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு வேளை வெளியேறார் அப்படின்னா அந்த இடத்துக்கு வேறு ஒரு கஸ்டமர் வரணும். அந்த கஸ்டமர் வர வரையும் அது காலியாக தான் இருக்கும். அப்போது அந்த இடத்துல ரிட்டர்ன் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளோ இடம் இது மாதிரி அவங்களோட மொத்த வாடகை விடுற ஸ்பேஸில் எவ்வளோ இடம் இப்படி காலியாக இருக்குமோ அந்த அளவு ரிட்டர்ன் குறையும். அதனால் இதுலேயும் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதை தாண்டி நாம் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்றைக்கி பார்க்கலாம். உதாரணத்துக்கு ரெரா வந்ததுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் தொடர்பான பிரச்சனைகள் முதலீட்டாளர்களுக்கு வரவே வராது அப்படின்னு பரவலாக நம்பப்பட்டது, அப்படி சொல்லப்பட்டது. ஆனால்
ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரெரா அப்படின்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்ததுக்கு அப்புறமும் நாம் எத்தனை இடங்களில் ரியல் எஸ்டேட் தொடர்பான வீடு வாங்கினவங்க, அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கினவங்க, வீட்டு மனை வாங்கினவங்க சிக்கலில் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா. ஆனால் கணிசமாக குறைஞ்சிருக்குன்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த துறை தொடர்பான எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறதுனால நான் கவனித்த அளவில் முன்னாடி இருந்த குற்றச்சாட்டுகளோட எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிருக்கு ரெரா வந்ததுக்கப்புறம். ஆனால் இந்த ரெரா சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்தி சில ஆட்கள் செய்யக்கூடிய, சில டெவலப்பர்ஸ் இல்லை சில ப்ரமோட்டர்ஸ் செய்யக்கூடிய தவறுகள், எல்லா ப்ரமோட்டரையும் சொல்ல, எல்லா டெவலப்பரையும் சொல்ல, ஆனால் சிலர் செய்யக்கூடிய தவறுகளால் இங்கே பிரச்சனை இருக்க மாதிரியே நம்ம ரீட்ஸில் சொத்துக்கள்லையும் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த ரீட்ஸ் அனுபவங்கிறது நான் சொன்ன மாதிரி 2019 ஆரம்பித்து இன்றைக்கி 2026 இருக்கும் இல்லையா, ஒரு 6-7 ஆண்டு கால அனுபவம் தான் நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நமக்கு இந்த அனுபவம் எந்த விதமான ரிஸ்க் இருக்கிறதையும் நம்ம வெளிப்படுத்தலை, இல்லை ஒரு சிக்கலை உண்டாக்கலைங்கிறதுனால எதிர்காலமும் இப்படியே இருந்துரும்னு நம்ம உறுதியாக நம்ப முடியாது. ஏன்னா ஃப்யூச்சர் இஸ் அன்சர்டன், அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் இல்லையா. அதனால் நம்ம அந்த விஷயத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் உங்கள் முதலீடு முழுதையும் இதில் போடக்கூடாது அப்படிங்கிற பரிந்துரையை அதனாலையும் கூட நான் வைக்கிறேன். அப்போ இப்படி சொல்கிறீங்களே, மற்ற நாடுகள்லாம் இந்த ரீட்ஸ் இருக்கா, அங்கெல்லாம் என்ன அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம், அதாவது இந்தியா மட்டும் இல்லை, யூகே, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த மாதிரி நாடுகள்லேயும் இந்த மாதிரியான ரீட்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1960 இந்த ப்ராடக்ட் தொடங்கிருச்சு. அங்கே இன்றைக்கி கிட்டத்தட்ட 150 ரீட்ஸ் கம்பெனிகள் இருக்குது அமெரிக்காவில் வாழ்கிற மக்களுக்கு முதலீடு செய்கிறதுக்கு. ஆனால் இந்தியாவில் இப்போ தான் 5 ரீட்ஸ் இருக்குது, நாம் முதலீடு செய்யலாம். இப்போது அந்த மாதிரி அமெரிக்கா மாதிரியான நாடுகளில், இல்லை சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, யூகே மாதிரியான நாடுகள்லாம் எவ்வளோ ரிட்டர்ன் தருது இந்த ரீட்ஸு, இந்தியாவில் எவ்வளோ ரிட்டர்ன் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அது பல்வேறு நாடுகளில் சூழலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு. ஆனால் ஆன் ஆவரேஜ் மற்ற நாடுகளில் இருக்க ரீட்ஸு தர ரிட்டர்ன்ஸை விட இந்தியாவில் இருக்கிற ரீட்ஸு, நீங்கள் 5 இருக்குதுன்னு சொன்னீங்க, 5ம் தனித்தனியாக கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம். ஆனால் ஆன் அன் ஆவரேஜ் இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. நான் பார்த்த வரையில் இது 12லேருந்து 15% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னோடய புரிதல். இது எல்லா காலத்துக்கும் ஏற்றதில்லை, அதாவது எல்லா காலத்திலும் இந்த ரிட்டர்ன் சொல்ல முடியாது, இது தொடரும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இந்த ரிட்டர்னை விட கூடவும் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாங் டேர்மில் வெயிட் பண்ணோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. இதில் வாடகையாக வர்றதை நமக்கு டிவிடெண்டாக கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த சொத்துக்களோட நிகர மதிப்பு, அந்த ஆஃபீஸ் பார்க் ஆகட்டும், இல்லை ஹோட்டல் ஆகட்டும், இல்லை ஷாப்பிங் மால் ஆகட்டும், அந்த சொத்தோட மொத்த மதிப்பும் கூடும் இல்லையா. அதனால் இந்த ரீட்ஸில் டிவிடெண்ட் மாதிரியான ஒன்று வரும். அதே நேரத்தில் நம்ம யூனிட்டோட வேல்யூ அப்ரிசியேஷன் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கும். அதனோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து, இந்த ப்ராடக்ட்டு புதுசாக இருக்குது, அதை பற்றிய நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும், தவறாமல் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.